ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணிக்கிறதுக்கான சூப்பரான ஒரு ஹோம்மேட் க்ரீம் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு க்ரீம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு புதுசாக இருக்க போது, அதே சமயம் ஒரு 7 நாள்லேயே பார்த்திங்கன்னா உங்களோட டார்க் ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்க போதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணும்போது நான் நியூ வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்து பார்த்துடலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சாப்பாட்டு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி எடுக்கலாம், ரேசன் அரிசி எடுக்கலாம், எந்த ரைஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைஸை வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. முதல் தண்ணியிலே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆரஞ்சு பழ தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு பழ தோல் இல்லை அப்படின்னா லெமனோட தோல் இருக்கும் பாருங்கள், அது கூட சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெண்டுக்குமே உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் வந்து கிடைக்கும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம டார்க்காக இருக்கக்கூடிய ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணி ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது ஆரஞ்சு பீல் தோல் இருக்குது பாருங்கள், அதுதான் எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் பெருசாக சேர்த்துருக்கேன். இது நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போட்டு கூட சேர்க்கலாம். இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஆரஞ்சு பழ தோல் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவைக்கு நல்லா இது 2 தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வச்சுருக்கணும். கூடுமானம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1 டே வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் உங்களால் 1 டே வச்சு யூஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 4 to 5 ஹவர்ஸாவது இந்த தண்ணியில் அரிசியையும் அந்த ஆரஞ்சு பழ தோலையும் போட்டு வச்சுருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் அப்படியே வந்து ஊற வச்சுருந்தேன். 24 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் நல்லா உங்களுக்கு வந்து ஊறி வந்திருக்கும். ஆரஞ்சு பழத்தோட தோல் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் நல்லா ஊறி இருக்கும். இந்த தண்ணியில் அதுக்கான சத்துக்கள் எல்லாமே வந்து இறங்கியிருக்கும். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிச்ச ஸ்மெல் அடிக்கும். அந்த புளிச்ச ஸ்மெல் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களோட ஃபேஸுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இதில் கொஞ்சம் இன்னும் மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஹேருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே எடுத்து ஹேரில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அலசிக்க வேண்டியது தான். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு உடனே பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். ஹேர் க்ரோத் வந்து உடனே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். 24 ஹவர்ஸ் நம்ம அப்படி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் வந்து வடிகட்டி அதில் உள்ள பால் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ரைஸை ஊற வச்சு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பால் கிடைக்கும். அந்த பால் தான் பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நம்ம தண்ணி இதில் ஊற்றி ஊற வச்சுருப்போம் இல்லையா, அதே தண்ணியை சேர்த்து அரைங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது இந்த பால் நமக்கு ரெடியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறேன். நான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்க போகிறேன். இது நமக்கு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தான் சேர்க்கணும். கடலை மாவு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா கட்டியாக இல்லாமல் நல்லா வந்து கரைஞ்சி வந்துடணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள் மார்க்ஸை போக்குறதுக்கு ரைஸோட மில்கை யூஸ் பண்ணி நான் ஒரு ரெமெடி ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலருக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை உங்கள் ஃபேஸில் பிம்பிள் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி நல்ல வந்து ஈவனாக இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பில் வச்சு நல்லா கிளறி கொடுக்க போகிறோம். கிளற பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு திக்கான க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் அடுப்பில் வச்சு கிளறும் போது கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் கை விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் திக்காக கெட்டியான மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஈவனான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கணும்னா நீங்கள் கைவிடாமல் கிளறணும். இந்த க்ரீமை நீங்கள் ஸ்கின் ஒயிட்னிங்காக மட்டும் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை. உங்கள் ஸ்கின்னில் வந்து பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, மங்குக்கரை, அதுக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நமக்கு இருக்கக்கூடிய அந்த டார்க் சர்க்கிள், பிம்பிள் மார்க்ஸு, டார்க் ஸ்பாட்ஸு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லி பேசிஸில் இந்த க்ரீமை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஓவராலாக உங்களோட ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது, ஸ்கின்ல வந்து சன் டேன் இருக்குது அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க. எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்காக நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும்.
இப்போ கொஞ்ச நாள் கிளறி கொடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இந்த மாதிரி நல்ல சுருள வரும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக கட்டியாகி போயிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஃபேஸில் வந்து இது அப்ளை பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகி ஒரு சுருள ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை விட்டு இறக்கி வச்சிடணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயும் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், அப்புறம் கிளாஸ் கண்டெய்னர், இது மாதிரி எது கிடைச்சாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதில் கூடுதலாக ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்க்கலாம். அப்படி சேர்க்கணும் அப்படின்னா என்ன சேர்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் இருக்கு இல்லையா, அது சேர்க்கலாம். இல்லைனா ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஏதாவது ஒரு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவேரா ஜெல் கூட நீங்கள் சேர்க்கலாம். ஆலிவேரா ஜெல் சேர்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பேஸ்ட்டு ஆரஞ்சும் அரிசியும் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, அப்பயே வந்து ஆலிவேரா ஜெல்லை வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் அரைச்சி கிடச்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆயிரும். இந்த க்ரீமை நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த டைமில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. டே டைம், நைட் டைம், எந்த டைம் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக உங்கள் ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகிக்கும். நீங்கள் ஒரு க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணிட்டு படுக்கும்போது இன்னும் கூடுதலாக சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸில் வந்து ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட ஸ்கின் டார்க்காக இருக்குது அப்படின்னா லைட்டன் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கலங்கங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குறதுல இந்த க்ரீம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.